ஹாய் நண்பா, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி C11. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோ நான் CM2ல் வந்து ரீட் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா 8% கன்சியூம் வருது. ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஃபைல் எதுவும் ரைட் ஆகலை. சரியா, ஃபைல் எதுவும் ரைட் ஆகலை. ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரீப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னா EMC மாற்றுவோம். சரிங்களா, ஃப்ளாஷ் பண்ணி செக் பண்ணேன். ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் கம்ப்யூட்டர் தான் வருது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லோகோ தான். அந்த ரீடு ஒன்லின்னு வந்தாவே அது வந்து EMC இஷ்யூவாக தான் இருக்கும். ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் செட் ஆகும்னா EMC மாற்றுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் செக் பண்ணலாம். பின்னோட் ஒர்க் ஆகலை. நான் வோல்டேஜை மாற்றி ட்ரை பண்ணிட்டேன். பட் ஒர்க் ஆகலை. UFIலையும் ஒர்க் ஆகலை, PC ஜெராக்லையும் ஒர்க் ஆகலை. ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகலை. தென் EMC எடுத்து EMC மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஒரு EMC ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அந்த வந்து ஃபோனில் இந்த EMC வந்து ஃபால்ட்டி தான், அதை ப்ரோக்ராம் பண்ண முடியல. அதனால் ஒரு புது EMC போட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த சாம்சங் EMC தான் போட்டிருக்கேன். 464 தான் போட்டிருக்கேன். ரீபால் பண்ணிவிட்டு ஃபோனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு CM2வில் ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம். ஹாய் நண்பா, அது EMC ரீப்ரோக்ராம் பண்ணி செட் ஆகலை. EMC சேஞ்ச் பண்ணியாச்சு. RBMP க்ளீன் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம். EMC மாற்றி ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இது செக்யூரிட்டி ஃபைல்ஸ் பேக்கப் பண்ணி வச்சுருந்தது, அதுவும் ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா, செகண்ட் லோகோவுக்கு போயிடுச்சு. ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக EMC மாற்றியாச்சு. EMC மாற்றி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து GB RAM தான். ஓகேவா.